நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஹாரி பாட்டர் எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அந்த படத்தில் அந்த சீன் தான் ரொம்ப முக்கியமான சீனாக வருது. ஓகே, நான் உங்களுக்காக இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, டிசி ஸ்டூடியோவில் வந்து லேட்டஸ்ட்டாக இதுலேருந்து மொதல் எபிசோடு தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை அடுத்த எபிசோடு ரிலீஸ் ஆகும். ஓகே, இன்றைக்குள்ள எபிசோடை நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் சீனில் 1996 நடக்கிறத காட்டுறாங்க. டிவியில் ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அதில் ஒரு சின்ன பையன் அவங்க கூட இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. அவள் அப்பா வந்துருவாருன்ற பயத்திலே பார்த்துட்ருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன ஓடுதுன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னோடய பேர் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் வந்து ஸ்பேஸ் போலீஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏலியன்ட்டேருந்து பூமியை காப்பாற்றுற வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த பொண்ணு நம்ம ஒரு ஆங்கர்ஸ் மாதிரி நான் உலகத்திலே முதல் முறையாக சூப்பர் ஹீரோ உட்காந்து பேட்டி எடுத்துகிட்ருக்கேன் மாதிரி அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கான். இவரை பற்றி சொல்கிறாரு, நான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பைலட்டாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த இன்டர்வியூவை ரொம்ப விரும்பி அந்த சின்ன பையன் பார்த்துட்ருக்கேன். இவன் தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ வருவான் இனிமேல். அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்போ வந்து கேட்குறாரு கடுப்பாய், அந்த சூப்பர் ஹீரோவோட பேர் என்ன? இவன் ஏதோ ஹான் அப்படின்ற மாதிரி சொன்னார்ப்பான்ற மாதிரி சமாளிக்கிறான். அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த பையனை நிப்பாட்டி வச்சு தலையில் ஆப்பிள் வச்சுறாங்க, எந்திரன் படத்தில் மாதிரி. நல்ல வேலை அவர் சிட்டி மாதிரி கரெக்டாக சொல்கிறாப்புல. இதுவே நம்ம ஒரு புலிகேசியாக இருந்தால் என்ன ஆகுறது? நல்ல வேலை தப்பிச்சோன்ட்டு அந்த பையனோட கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதோட அந்த சீன் அங்கே கட் ஆகுது. 10 வருஷம் கழித்து 2016 வராங்க. அந்த சின்ன பையன் நல்லா வளர்ந்துட்டான். அவன் வெளியில் வந்து நிற்கிறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு சர்ன்னு வந்து நிற்கிறாப்புல. என்ன லேட் ஆகிடுச்சின்னு கோவமா? இல்லை திட்டுறதுனா திட்டு அப்படின்றான். இல்லை உங்கள் மேலே கோவம் இல்லை. இவன் வந்து நம்ம ஹீரோவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கான். அதாவது இவர் வேலை பார்க்குறாருல லேண்டன்ஸ், அதுக்கு அடுத்த லேண்டனாக இவர் வந்து செலக்ட் ஆக போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இப்போவே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மேலிடத்துலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டே வராங்க. அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த மோதிரத்தில் மொத்த பவர் இருக்குது, இந்த மோதிரம் எப்போ உன்னை செலக்ட் பண்ணதோ அப்போ தான் நீ ரியல் லேண்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. இவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, மோதிரத்தை லைட்டாக கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு, பக்கத்தில் ஒரு சிவனேசன் இட்லி கடையில் இருக்குது, அங்கே தான் இருப்பேன், உசுரோடு இருந்தால் வந்து பாரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு கார்லேருந்து குதிச்சிட்றாப்புல. காரு சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே பள்ளத்தில் இருந்து இந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் குட்டி ஹீரோ அந்த மோதிரத்தை எடுத்து போட்டுறான். அந்த பவரில் அவன் உயிர் பழச்சி நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். நம்மளால் அங்கே இட்லி கடையில் இருக்க எல்லாருக்கும் செல்ஃபி ஃபோட்டோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் நடந்து வந்துகிட்டே இருக்கையில் அந்த மோதிரத்துலேருந்து ஒரு பவர் மாதிரி ஓப்பன் ஆகி இன்னொரு சின்ன வயசு நம்ம ஹீரோ வெளியே வராரு. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஹீரோவோட க்ளோன், அவரை யாவப்படுத்துறக்கா என்னை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நப்ராஸ்காவில் ஆலங்கட்டி மழை பெய்யுது, இதை வந்து நான் எங்கள் ஹீரோட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிடாப்புல. அதோட இந்த பையனும் நடந்து வந்துட்டு சிவனேசன் இட்லி கடையில் வந்து அவரை போய் பார்த்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்ல சொன்னாப்புல, நப்ராஸ்காவில் ஆலங்கட்டி மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ டபக்குன்னு அப்படியே பறந்து மேலே பறந்துடுறாப்புல. நம்மளால தான் பறக்க முடியாதுல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ளைட் ஏறி ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி வந்து நப்ராஸ்காவில் வந்து சேர்ந்தா அங்கே ஒரு ஸ்டேடியத்தில் ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு. நம்ம சின்ன ஹீரோ வந்து உள்ளே விட மாட்டேன்றாங்க. அப்புறம் அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் பார்த்தா அங்கே 4 பேரும் சுட்டு கொண்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போட்டி நடந்துட்டுருக்குலே 2 டீமும் உள்ளே வந்துட்டாங்க. மாற்றி சண்டையில் 4 பேரும் சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவை போய் பார்க்குறான். ஹீரோ வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து ஹாயாக உட்காந்துட்ருக்காப்புல. போய் கலாய்க்கிறான். அவ்வளோ தூரம் வேகமாக பறந்து வந்துட்டு இப்படி பெஞ்சு தைக்கிறது தான் உட்காந்துட்ருக்கல அப்படின்ற மாதிரி கலாய்க்கையில் அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே என்ன நடந்திருக்கும் யூகிக்க முடியுதா? அங்கே பாரு, அந்த டீமில் இருக்க இன்னொரு சஸ்பெக்ட் அந்த அதே கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் பாரு, நான் அவனை தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை போய் சின்ன ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஷெரீஃப்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் நிற்கிறான், அது எனக்கும் தெரியும், அவன் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி அவன் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இவங்க பேசுகிறத பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு அவன் திருத்துன்னு ஓட ஆரம்பிச்சிடான். நம்ம சின்ன ஹீரோ பயங்கரமாக விரட்டி பிடிச்சி போலீஸில் அரெஸ்ட்டாக வச்சிடறான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் அவன்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணணும், இவன் வந்து ஒரு ஏலியனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, அடப்பாவிலாம், அவன் எவ்வளோ மனுஷன் மாதிரி தான் இருக்கான், எப்படி ஏலியன்ட்ரி அப்படின்னு. நம்ம ஹீரோ இல்லை, இது ஏலியனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இவங்க யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அதோட நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவன்கிட்ட எப்படியா பேசி ஆகணும் அப்படின்ட்டு பப்பில் வந்து அவன்கிட்டயா போய் ஒம்பளுத்துக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்துட்டு ஒரு ஷெரீஃப் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த குட்டி ஹீரோட்ட ஒரு பொம்பளை வந்து பேசிகிட்டே இருக்கா. சரி பேசிட்டு கிளம்பி போவான்னு பார்த்தா, என் காருக்கு வர முடியுமான்னு குட்டி ஹீரோவை கூப்பிட்றேன். சின்ன பையன் உள்ளே போனோன்னு சம்பவமாகி போயிடுது. அடுத்த நாள் காலையில் குட்டி ஹீரோ நம்ம ஹீரோவை போய் பெயில் எடுக்கிறக்கா ஸ்டேஷனுக்கு போனால், அவர் ஷெரீஃப் வந்து சொல்கிறார், நான் வந்து அவன் கூடயே உள்ளே போடுவேன்னு நினச்சிட்டு ஒரு உள்ளே வந்தார், ஆனால் நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன், சரி அவரை வெளியிலாச்சும் விடுங்க அப்படின்னு கேட்கல. இல்லை, நான் கோர்ட்டில் ஒப்படைச்சாகணுன்ட்டு ஷெரீஃப் சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் ஒரு சூப்பர் ஹீரோன்னு கூட இல்லாமல் அவர் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க, நீங்கள் வந்து வெளியில் போக முடியாது, உள்ளே தான் இருந்துன்ற மாதிரி அவர் எவ்வளோ சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு டயத்தில் ஒரு வக்கீல் உள்ளே வர்றாரு. அவர் யாருன்னா அந்த ஷெரீஃபோட ஹஸ்பண்ட் தான் போல். நம்ம ஹீரோக்கா $2 லட்சம் நான் வந்து ஃபைனாக கட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்,
பண்ணிட்டேன், ஹீரோ வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிலை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பெயில் எடுத்த ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அப்பா அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ட்டு இன்வைட் பண்ணுறாப்புல. சரி வாங்குற எல்லோரும் வந்தீங்கன்னா சந்தோஷம் தான்ற மாதிரி இன்வைட் பண்ணவும் நம்ம ஹீரோவும் குட்டி ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே போனால் தனியார் ஆர்மி படைத்தலை மாதிரி அங்கே பயங்கரமாக சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அப்புறம் அவங்க ரொம்ப கொடூரமாக சண்டை போட்டு பழகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு யாரா அவன் அப்படின்ற மாதிரி திருத்து முழிச்சுக்கிட்டே போகிறாங்க. இங்கே ஷெரீஃபை போய் பார்க்குறாங்க. ஷெரீஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்கிட்ட நீங்கள் காசு வாங்காதீங்க, மாமனார் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி இப்போவே பயங்கரமாக வான் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு இருக்கும்போதே சின்ன ஹீரோ ஷெரீஃபோட குட்டி பையன் அவன்கிட்ட போய் நம்ம சின்ன ஹீரோ போய் விளாண்டுக்கிட்டு இருக்கான். விளாண்டுக்கிட்டு இருக்கல அந்த சின்ன பையன் வந்து ஹாய் கிராண்ட்மா அப்படின்ட்டு ஒரு பொண்ணை நோக்கி ஓடுறான். அப்போ பார்க்கல தான் தெரியுது அந்த காருக்குள்ளே சம்பவம் பண்ணான்ல அந்த பொண்ணு தான் இங்கே வந்திருக்கா. ஏய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி சின்ன ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான். அப்போ அவளோட உண்மையான பேரை அவள் சொல்லிட்டு போயிடுறான். இவரை பார்க்கவும் ஆள் ரக்கடாக தான் இருக்காப்புல. அப்போ போய் இவர் நம்ம ஹீரோ போய் பேசுகிறாரு. இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதா, ரொம்ப பெரிய இடமா இருக்கேன். இல்லை எனக்கு மேலே ஒரு பாஸ் இருக்காங்க, என்னை இந்த இடத்த பார்த்துக்கிற சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி எனக்காக எதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கல. இல்லை நீங்கள் ஏலியன்னு சொல்கிறீல்ல, அந்த ஏலியனுக்கு எதிராக தான் நான் வந்து உங்களை நம்பி இந்த காசு கொடுத்தேன், உங்களுக்காக அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவும் இவர் அரைகுறையாக தான் நம்புகிறாரு. அவர் நல்லா பேசுகிற மாதிரி பேசி சாப்பாடுலாம் போட்டு 2 பேருக்கும் அனுப்பி விடையில. அப்போ வந்து நம்ம சின்ன ஹீரோவை கூப்பிட்டு மிரட்டுறாப்புல லைட்டாக. மொத்த சாப்பாடு நல்லா இருந்துச்சா, இன்னும் சாப்பாடு உனக்கு பிடிக்குது அப்படின்னா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி மிரட்டையில் அவர் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாப்புல, ஏய் என்னடா நடந்துச்சு, உங்களுக்கு மட்டும் என்னடா தனியாக ஏதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்கல. நான் வந்து அவங்க ஒய்ஃப் கூட தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிட்டாப்புல, அதான் என்னை வான் பண்ணிட்டு போகிறாப்புல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த குற்றவாளி இருந்தால அவனை சந்திக்கிறதுக்கு ஷெரீஃபோட மாமனாரே ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. நம்ம ஹீரோவும் குட்டி ஹீரோவும் போய் நேரில் போய் பார்க்க போகிறாங்க. நம்ம குட்டி ஹீரோ வந்து வெளியிலேருந்து ஏதோ அவன் சொல்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உள்ளே போய் இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறாப்புல விக்ரம் வேதாள மாதிரி போயிட்டு சில கேள்விகள் கேட்குறாப்புல. அவனுக்கு ஃபுட்பாலில் வந்து யார் சாம்பியன் இந்த வருஷம், ஃபுட்பாலில் அதிக கோல் அடித்தவர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கல. அவன் சூப்பராக எல்லாத்தையும் பதில் சொல்கிறான். வெரி குட், நல்லா பதில் சொல்கிறேன், நான் வந்து சாதாரண ட்ரக் டிரைவர் சார், நான் வந்து சும்மா தான் இந்த இடத்துல வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதோட ஹீரோ ஒரு சின்ன கேள்வி கேட்குறாப்புல. சரி ஹாரி பாட்டர் படித்த ஸ்கூல் எது அப்படின்னு கேட்கல. ஹாரி பாட்டரா அப்படின்ற மாதிரி எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்றான். சரி இதை பற்றி ஒரு புக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சி, அதை பற்றி தெரியுமான்றான். அதுவும் தெரியாது. சினிமா காட்சி போவியா, அதுவும் தெரியாதுன்றான். அதோட ஹீரோ வந்து சில கேள்விகளை திருப்பி கேட்குறான். லோக்கலில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி கேட்குறான். அவன் வந்து ஃபுட்பாலை மட்டும் மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ண மாதிரி ஃபுட்பாலுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு இங்கே சுற்றி பக்கத்தில் இருக்கிற விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரில. பராக் ஒபாமான்னு நேரடியாக பிரசிடெண்ட்டுக்கு போகிறான். ஏன்டா இந்த ஊரில் பிறந்துட்டு இங்கே இருக்கிற இன்னொரு பராக் ஒபாமாவை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ நோண்டி கேட்கையில் அவன் டென்ஷன் ஆகிடான், ட்ரிகர் ஆகிடான். சரி நான் ஒரு ஏலியனே வச்சுக்கிடுவோம், அப்படி ஏலியனாக இருந்தால் இந்த குப்பை பூமியில் வந்து நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கையில் எங்கிட்ட ஷெரீஃபு நம்ம சின்ன ஹீரோட்ட சொல்கிறான். அவன் ஃபுல் உடம்பையும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, அவன் உடம்புல எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவன் பர்ஃபெக்டான ஒரு ஹியூமனாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ உள்ள இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கையிலே அந்த ஏலியன் வந்து இன்னும் டென்ஷன் ஆகி சில உண்மைகளை சொல்லுது. நான் வந்து என்கிட்ட இருக்கிற உண்மைகளை நீ எடுத்துக்கணும்னு நினச்சேன்னா என்ன உடம்பை நான் ஒரே செகண்டில் நான் பிளாஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் ட்ரிகராகி சொல்லிக்கிட்டே இருக்குது. நீ வெடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிலாம் என்னை மிரட்டாதா, என்னோட மோதிர பவரை வச்சு உன்னோட வெடிப்பு மொத்த விரலையும் நான் கட்டுப்படுத்தி நான் ஒரு கீரல் இல்லாமல் வெளியில் போயிடுவேன் அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல. சரி நீ வெடிப்பேன்னு சொன்னியே, எப்படி வெடிப்ப, நீ எதை வச்சு ஆக்டிவேட் பண்ணுவோம், உடம்புல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லல. அவன் சொல்கிறான், என்னோட எலும்புக்குள்ளே என்னோட மூளையால் நான் ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் சொல்கிறான். ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சி எதுக்கா இங்கே வந்திருக்க, எதுக்கா அந்த பூமிக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கல. உன்னை பழிவாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ளே பீப் சவுண்ட் கேட்குது. இந்த சவுண்டு எப்படி கேட்குதுன்னு பார்த்தா அவன் உடம்புக்குள்ளே தான் கேட்குது. கீ கேட்கல. நம்ம ஹீரோ அவனை மூளையில் தூக்கி போட்டு ஹீரோ பவரை யூஸ் பண்ணுறாப்புல. அவன் வெடிக்கிறான். அந்த செகண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி மொத்த ஏரியாவுமே அப்படியே ஒரு ஷேக் ஆகுது. பயங்கரமாக ஒரு காற்றடிச்சு கண்ணாடிலாம் செதறுது. ஆனால் அந்த ஏரியாவே வெடிச்சு செதறிடும்னு அவன் சொன்னான். ஆனால் நம்ம ஹீரோ அதுலேருந்து காப்பாற்றிடுறாப்புல. அங்கே சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2026 கரண்ட் வருஷத்துக்கு வராங்க. ஒரு காரில் ஒருத்தன் வந்து இறங்குறான். அவன் தான் நம்ம சின்ன ஹீரோ. அவன் வந்து ஷெரீஃபை போய் பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு ஷெரீஃப் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே செத்து போன மாதிரி அப்படியே பனியில் உறைஞ்சி அடிபட்டு உட்காந்துருக்காப்புல. சின்ன ஹீரோவோட கையெடுத்து பார்க்குறான். அந்த கையில் மோதிரம் இல்லை. அப்போ மோதிரத்தை யாரோ பிடிங்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட்டோடு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. அடுத்த மண்டே அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்றதை காட்டுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.